அசோக வாட்டிகையின் அமைதியான வெளியில் தனிமையில் அமர்ந்திருந்தாள் சீதை அம்மாள். கண்களில் துயரமும் உள்ளத்தில் உறுதியும் கலந்திருந்தன. அந்த நேரத்தில் ராமனின் தூதனாக வந்த ஹனுமான் இரகசியமாக அரண்மனைக்குள் முன்னேறினான். ராவணன் சிங்காசனத்தில் அகம்பாவத்துடன் பெருமையேற்றி நின்ற காட்சியை பார்த்த ஹனுமான் இதயம் கோபத்தில் கொதித்தாலும் தன் கடமையை நினைத்து அமைதியானான். சில கணங்கள் கழித்து ராவணன் சீதையை மிரட்டிவிட்டு சென்றான். அவள் மீண்டும் தனிமையில் அமைதியாக அமர்ந்தாள். ராமனை நினைத்து ஜெபித்தாள். அந்த துயரத்தைக் கண்டு சீதையின் மனதை உணர்ந்து ஹனுமான் மெதுவாக கீழே இறங்கினான். அம்மாள் முன்னே நின்று ராமனின் மோதிரத்தை வெளிக்காட்டினான். அதை பார்த்த சீதையின் கண்கள் நம்பிக்கையால் ஒளிர்ந்தன. அம்மே, உங்கள் துயரத்துக்கு முடிவு வரப்போகிறது. ராமன் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நான் அவனது தூதன். அந்த வார்த்தைகள் சீதையின் மனதில் நம்பிக்கையின் தீபமேற்றின. ஹனுமான் வந்த அந்த சிறு நொடி இருட்டில் திசை தெரியாமல் இருந்த இதயத்தில் ஒளியின் கதவு திறந்தது.